பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு புது பலன். ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களா, என் சரீரத்தில் எனக்கு பலனே இல்லை, நான் சோர்ந்து போயிருக்கேன், என் சரீரத்தில் பலவிதமான பலவீனம், என் சரீரத்தில் பலவிதமான வியாதி இருக்குது, இது நிமித்தம் நான் சோர்ந்து போயிருக்கேன்றீங்களா? ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை புதிய பலத்தால் நிரப்ப போகிறார். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்க, ஏசப்பாவுடைய சமூகத்தில் அவரை நோக்கி ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் அதை மாற்ற ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களை ஒரு புதிய பலத்தால் நிரப்ப போகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களோ, அப்படியாவது ஏசப்பாவுடைய சமூகத்தில் அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா உங்களை ஒரு புதிய பலத்தால் நிரப்ப போகிறார். ஒருவேளை அநேக காரியங்கள் குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, மனதை தளர்ந்து போயிருக்கீங்களா, காரியங்கள் வாய்க்காமல் இருக்குது, எது செஞ்சாலும் தோல்வி, எது செய்தாலும் நஷ்டம் என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஏசப்பா உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்டில் பார்க்கும்போது அநேகர் உலகத்தின் அநேக காரியங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, காத்திருக்காங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் போன டாக்டருக்காக காத்திருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட்டுக்காக காத்திருக்காங்க, இதுபோல் அநேக உலகத்தின் காரியங்களுக்காக காத்திருக்காங்க. ஆனால் ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி வேணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணுமோ, நீங்கள் ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஏசப்பாவே நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு புதிய பலத்தால் நிரப்ப போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, அப்பா இந்த நாளை நீர் சொன்னீரப்பா, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன். ஆமாண்டவரே, யாரெல்லாம் என் சரீரத்தில் பலன் இல்லை, நான் சோர்ந்து போயிருக்கேன், மன தளர்ந்து போயிருக்கிறேன், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நிந்தை நிமித்த பலனை அற்று போயிருக்காங்களப்பா, நீங்கள் சொன்னீரப்பா, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது நீங்கள் பலப்படுத்துகிற தேவன். இந்த வேலை கூட யாரெல்லாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோடப்பா உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க ஒப்பு கொடுக்குறாங்களப்பா, உம்மை நோக்கி ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறாங்கப்பா, என் ஜனங்கள் உம்முடைய புதிய பலத்தால் நிரப்புங்கப்பா, புதிய அபிஷேகத்தால் நிரப்புவீராகப்பா. உங்களுடைய வார்த்தையை அனுப்பியப்பா என் ஜனங்களை நீங்கள் பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.